ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னாக்கி பேக் ஒரு 38 சைஸ் அளவுள்ள பேக் பேட்டர்ன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து டிசைன் ப்ளவுஸு பாருங்கள். நம்ம ப்ளவுஸோட சைஸ் பார்த்திங்கன்னா 38, ப்ளவுஸோட உயரம் பார்த்திங்கன்னா 14, நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக 15 வச்சுருக்கோம். ஷோல்டர் பார்த்திங்கன்னா முழு ஷோல்டர் அளவும் 15 பாதி 7.5. ஷோல்டர் பார்த்திங்கன்னா 7.5 வச்சுருக்கோம். ஆம்கோல் உயரம் பார்த்திங்கன்னா 7 வச்சுருக்கோம். இதே போல் 7.5 இன்ச்சு இங்கே இருக்குதான்னு சொல்லி அளந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு நேராக ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுக்கு ஆம்கோல் உயரம் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு கொடுத்துருக்கோம். செஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா 38 ஒரு பகுதி 4 9.5 4 பிரித்து பார்த்தோம்னா 9.5 இன்ச்சு. ஷோல்டர் கட்டிங் அளவு பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு எடுத்திருக்கோம். அதே 4 இன்ச்சை மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம அளந்து பார்த்து மார்க் பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஒரு ஸ்கேல் வச்சு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போயட் நெக் பண்ணுறதுனால மேலேருந்து கீழே 2.5 இன்ச் அளவில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த கோடு போட்டதில் இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு முதுகு இறக்கம் எவ்வளோ வேணுங்கிறத வச்சுக்கலாம். அந்த ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இறக்கம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அது 3 இன்ச்சு இறக்கம் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இதை மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைனிங் கிளாத்தை ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் மேலே சோக்கை கொஞ்சம் டார்க்காக கீச்சிக்கோங்க. சாக் பீஸ் வச்சு நல்லா டார்க்காக கீச்சிக்கிட்டு இப்போ ஆம்கோல் நம்ம வளைவு எடுப்போம். ஷோல்டர் இணைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அது போக மேலேருந்து கீழே இன்ச்சு டேப்பை வச்சு இந்த மாதிரி மடித்து போட்டுக்கிட்டீங்கன்னாக்கி சென்டர் பாயிண்டரில் ஒரு சாக்டோ கோடு கீச்சிக்கிட்டு இப்போ இதில் நேராக ஒரு வளைவு கொடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஆம்கோல்லேருந்து எனக்கு 8.5 இன்ச்சு வேணும். ஆம்கோல் ரவுண்டு வந்து 8 இன்ச்சு வேணும். சாரி, 8 இல்லை 8 இன்ச்சு வேணும். இப்போ அது 7.5 தான் இருக்குது. அதனால் கூட ஒரு 1/2 இன்ச் கூடுதலாக பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு எடுத்துருக்க இடத்துல நம்ம 1.25 இன்ச்சாக கூட்டியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 8 இன்ச்சு வந்துட்டு
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் கிளாத்தை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதை இப்படி ரெண்டாக இந்த சைடாக மடித்து போட்டுக்கலாம். இப்படி இந்த மாதிரி மடித்து போட்டுக்கிட்டு இப்படி நேராக வர மாதிரி துணியை நல்லா வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ துணியை லைட்டாக மேலே தட்டி கொடுக்கலாம். இப்படி தட்டி கொடுத்துக்கிட்டிங்கனாக்கி அந்த சாக்டை மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே அந்த சைட்லேயும் வந்துடும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஓப்பன் பண்ணி மடித்து போட்ட பக்கம் லைட்டாக கோடு மாதிரி தெரியும். அதில் நம்ம ஸ்கேலை வச்சு நல்லா வரைஞ்சி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி நேராக ஸ்கேலை வச்சு கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்கோல் ரவுண்டு ஸ்கேலை வச்சு நம்ம இந்த மாதிரி கழுத்துக்கு ஒரு வளைவு கொடுத்துக்கிடலாம். ரவுண்டு கழுத்தாக இருக்கணும்ல, அதனால் நம்ம வந்து வளைவு கொடுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து நம்ம 1.5 இன்ச்சு அந்த பக்கம் மார்க் பண்ணி விடலாம். இப்போ பாருங்கள், நம்ம 1.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். உயரம் 1.5 இன்ச்சு, அகலமும் 1.5 இன்ச்சில் எடுத்திருக்கோம். இந்த பக்கமும் அதே போல் 1.5 இன்ச்சுக்கு லைன் கிழிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு அகலம் நம்ம கேப்பு விட்ருக்கோம். 1.5 இன்ச்சு அகலமும் நம்ம உயரமும் வச்சுருக்கோம். இப்போ அதை ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதை ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இப்படி இந்த மாதிரி டிசைன் கொடுத்து எடுத்துக்கிடலாம். நான் வந்து ஆம்கோல் ஸ்கேல்கிட்ட வருதா என்னன்னு சொல்லி பண்ணி பார்த்தேன். அதில் வர மாட்டேங்குது. அதனால் ஸ்கேலை தூர தள்ளி வச்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி கையிட்டே சாக்கை வச்சு இந்த மாதிரி பண்ணி மெதுவாக ஒரு பக்கம் சாக்கிட்ட வரைங்க. ஒரு பக்கம் இப்போ ஒரு பக்கம் சாக்டை வரைஞ்சிக்கிட்டே சாக் பீஸ்ட்டு அப்படியே வரைஞ்சிக்கிட்டே வாங்க. அழகான இந்த மாங்காய் ஷேப் வரணும். அதில் இந்த மாதிரி அழகாக ஒரு மாங்காய் ஷேப்பில் கொண்டு வந்து விடுங்க. இப்போ உங்களுக்கு ஷேப் வந்த மாதிரி தெரிஞ்சுச்சுனாக்கி நீங்கள் இதுக்கு மேலே
வரைஞ்சி எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதிரி ஷேப் கொடுத்து தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், டிசைன் வரைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறதில்ல. இதில் வந்து நம்ம கேன்வாஸ் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் நல்லா டார்க்காக இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கேன்வாஸில் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு அடையாளப்படுத்திருக்கே தெரியும். இப்போ பாருங்கள், அப்போ நான் எப்படியெல்லாம் விரல் வச்சு கட்டுதுன்னு அந்த சைடு பூரா ஸ்டிச்சிங் வரும். இப்போ நம்ம வந்து ஏதாவது கேன்வாஸ் பேப்பர் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இப்போ துணியை நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு கேன்வாஸில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். கேன்வாஸை கீழே அடியில் வச்சுக்கோங்க, லைனிங் கிளாத்தை மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம படம் இப்போது நம்ம இதில் படம் வரைஞ்சிருக்கோம்னா அந்த படத்துக்கு மேலே ஸ்டிச் பண்ணி வாங்க. இப்படி இந்த மாதிரி மெதுவாக ஸ்டிச் பண்ணி வாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த பக்கமாக திருப்பி நம்ம எப்படி படம் வரைஞ்சோமோ அதே மாதிரியே நம்ம ஸ்டிச்சிங்கும் அதே மாதிரியே போகணும். கொஞ்சம் கூட தையல் விலகின மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதை ஸ்டிச் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் மெயின் கிளாத்லேயும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத்து இதே மாதிரி தான். மெயின் கிளாத் கீழே, லைனிங் நடுவில் இருக்கணும், மெயின் கிளாத் கீழே இருக்கணும், கேன்வாஸ் மேலே இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நூல் அளவு கேப்பில் துணி கேன்வாஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இப்போ லைட்டாக ஒரு சிசர் கட் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ மெயின் கிளாத் திருப்பிக்கிடலாம். அந்த மாதிரி மெதுவாகவே திருப்பி விடுங்க. எனக்கு திரும்ப மாட்டேங்கனால இப்போ நான் வந்து உள்ளே எடுத்துட்டு திரும்ப வெளியில் மாதிரி திருப்புதேன். இப்போ பாருங்கள், இப்போ அந்த பக்கம் திரும்பும்போது அழகாக திருப்பி கொடுக்கும். நீங்களும் இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு மேலே டாப் ஸ்டிச் போடணும். அப்போ தான் நல்லா நீட்டாக அழகாக கிடைக்கும்.
இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நவுத்துட்டு லைட்டாக ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஷ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஓரத்தையல் போட்டு எடுத்துக்கிடலாம். ஓரமாக தையல் போட்டு வரணும். இப்படி இந்த மாதிரி ஓரமாகவே மெதுவாக அப்படியே தையல் போட்டு வாங்க. மெதுவாக அந்த மாதிரி தையல் போட்டு திருப்பி கொடுத்து வாங்க. இப்படி இந்த மாதிரி ஓர தையல் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்காண்டி ஓர தையல் போட சொல்லுதோம் அப்படின்னாக்கி நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஓர தையல் வந்து போட சொல்லுதோம். இப்போ பாருங்கள் பேட்டர்ன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இப்போ வந்து அங்கே உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா கேன்வாஸை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம முழுசாக திருப்பி எடுத்ததுக்கப்புறம் இப்படி மேலே பூரா சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிடுங்க. இப்படி சுற்றிலும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிடுங்க. இப்படி இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் சைடில் எக்ஸ்ட்ராவாக இருக்க துணியை கிளாத்தை பூரா கட் பண்ணி விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் ஆம்கோல்னு கட் பண்ணவே இல்லை, இனிமேல் தான் கட் பண்ண போகிறோம். இனிமேல் தான் நம்ம ஆம்கோலை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஆம்கோல் கட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே தையல் போட்டுக்கிட்டு நம்ம ஆம்கோல் கட் பண்ணலாம். இந்த பக்கமும் அதே போல் தான் ஒரு தையல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆம்கோலை கட் பண்ணி விடலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து பேக்கில் டாட் பிடிக்க போகிறோம். இப்போ இந்த ஷோல்டர் பக்கத்தில் நடுப்பக்கமாக பிடிச்சிக்கிட்டு கீழேயும் நடுப்பக்கம் பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து 1 இன்ச்சு அகலமும் 3 இன்ச்சு உயரமும் வச்சு நம்ம வந்து டாட் பிடிக்கிறோம். அதே போல் இந்த பக்கமும் அதே போல் தான் அகலம் 1 இன்ச்சு, அந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, 3 இன்ச்சு உயரம். இந்த மாதிரி ஒரு டாட் பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து 1/2 இன்ச்சு அகலத்தில் நம்ம லைனிங் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இதில் பின்னாடி பட்டி பீஸ் ஜாயின் பண்ணணும். இப்போ மேலே வந்து கயிறு கட்டுறதுக்காண்டி நம்ம வந்து ஒரு துணியை 1/2 இன்ச்சு அகலத்தில் ஒரு துணி எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணி அதை
நல்லா ரெண்டாக மடித்து தையல் போட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ அந்த ஒரு நாட்டை எப்படி திருப்புவோமோ அது போல் இதை திருப்பி கொடுக்கணும். நாட்டு திருப்புத மாதிரி இதை திருப்பணும். இந்த மாதிரி ஒரு ஊசியில் நூல் கோர்த்துக்கிட்டு இப்படி திருப்பி விடுங்க. இப்போ இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கிடலாம். எவ்வளோ அழகாக திருப்பி கொடுக்குன்னு பாருங்கள். இப்படி இந்த மாதிரி மெதுவாக திருப்பி கொடுக்கணும். அது அழகாக ஆட்டோமேட்டிக்காக திரும்பி வரும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நாட்டு எவ்வளோ அழகாக திரும்பி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ திரும்பி வந்ததில் நம்ம வந்து மேலே கயிறு கட்டுறதுக்காக எவ்வளோ இன்ச்சில் வேணுமோ அவ்வளோ இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சில் லைனிங் கிளாத் வச்சு நம்ம இப்போ கீழ்ப்பக்கம் வந்து மடித்து தையல் போட்டு எடுத்துக்கிடலாம். இப்படி இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி டாப் ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ உள்பக்கமாக உள்ள ஒரு மடிப்பு வெளியில் ஒரு மடிப்பு 2 மடிப்பாக மடித்து நம்ம வந்து எம்மிங் தான் பண்ண போகிறோம். அதனால் 50 பாயிண்டில் வச்சு நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிடலாம். 50 பாயிண்டில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இதை வந்து நம்ம எம்மிங் தான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாட் வைக்கிறதுக்காண்டி நம்ம ரெடி பண்ணோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாட் வைக்கும்போது நமக்கு வந்து இப்போ பேக் பார்ட்டில் கொடுத்துருக்க டிசைன் வந்து நமக்கு வந்து அப்படி மடங்கினாப்பில் இருக்கக்கூடாது. இப்போ என்ன ஷேப்பில் எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு நமக்கு நாட்டு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிடலாம். எனக்கு இவ்வளோ இருந்தால் போதும். இதே அளவுக்கு நம்ம 4 எண்ணம் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இதே இதை 4 எண்ணம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இதில் ஸ்டிச் பண்ணி விடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை 2ஆக மடித்து இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அடுத்த பீஸையும் அதே போல் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிடலாம்.
அடுத்த பீஸையும் அதே போல் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது வந்து இப்போ பாருங்கள் மடக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. நேராக வச்சு நம்ம இந்த மாதிரி அளந்து பார்க்கணும். பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த இடத்துல வருதுன்னு சொல்லி பார்க்கணும். பார்த்துக்கிட்டு அதுக்கு நேராக சாக் மார்க் கொடுத்து எடுத்துக்கிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது இன்னும் 2 பீஸ் இருக்குல்ல, அந்த 2 பீஸையும் இதில் வச்சு அட்டாச் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 2 பீஸுமே ரெடி ஆகிட்டு, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோல்டன் கலரில் கயிறு எடுத்து இதை உள்ளே விட்டு நம்ம வெளியில் நாட் திருப்ப போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா குஞ்சம் ரெடி பண்ணதுக்காண்டி நம்ம வந்து இப்போ 4 இன்ச்சு அகலத்துலேயும் இந்த பக்கம் 4 இன்ச்சு அந்த உயரம் 4 இன்ச்சும் எடுத்துக்கிட்டு, இப்போ பார்த்திங்கன்னா குஞ்சத்துக்காண்டி கொஞ்சம் கோல்டன் கலர் கயிறை கொஞ்சம் வெட்டி எடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கயிறை வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 சைடுமே உள்ளே விட்டுக்கிட்டு வெளியில் எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். இப்படி இதே போல் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த பக்கம் உள்ளது அந்த பக்கமாகவும் அந்த பக்கம் உள்ளது இந்த பக்கமாகவும் அடுத்தால உள்ளதை விடணும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ கோல்டன் கயிறுலேருந்து இப்போ நம்ம கொஞ்சம் வெட்டி எடுத்தோம்ல, அதில் வந்து நம்ம இப்போ வந்து குஞ்சம் ரெடி பண்ணுதோம். இப்போ பாருங்கள் 4.25 இன்ச்சு அகலம் இருந்துச்சு. 4.25 இன்ச்சில் 1/4 இன்ச்சு கட் பண்ணதுக்கப்புறம் 4 இன்ச்சு அகலத்தில் நாம் வந்து இந்த துணியை கட் பண்ணிக்கிட்டு இப்படி இந்த குஞ்சம் 2 இதுலேயும் ரெடி பண்ணிக்கலாம். இப்படி இந்த மாதிரி ரெடி பண்ணி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த பக்கமும் கொஞ்சம் ரெடி பண்ணி இதுலேயும் ஒன்று கட்டி விடுங்க. இப்போ பாருங்கள் நமக்கு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு. இப்போ ரெடி ஆனதுக்கப்புறம் இது அந்த பக்கமாகவும் இது இந்த பக்கமாகவும் வச்சுக்கிட்டு நம்ம இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இப்படி தையல் போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு குஞ்சம் ரெடி பண்ணி வைங்க. ஏன்னா தையல் இல்லைன்னா கொஞ்சம் அதுக்கு மேலே கொடுக்கலன்னு வச்சுக்கிடுங்களேன், தையல் வந்து வெளியில் தெரிஞ்சாப்புல இருக்கும். இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து ஃபினிஷிங்காக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள்
இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கொஞ்சம் நமக்கு ரெடி ஆகிருக்குன்ட்டு. இப்போ இதே போல் அடுத்தால உள்ளதையும் நம்ம தயார் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ அடுத்தால உள்ள பீஸுக்கும் நம்ம அதே போல் தான் தயார் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள் நம்ம கொஞ்சம் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்ட்டு 2 பீஸுக்குமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து பேட்டர்ன் ப்ளவுஸ் நமக்கு இப்படியே வச்சு கஸ்டமர் கேட்டாங்கன்னா கொடுக்கலாம். நமக்கு இதுக்கு மேலே லேஸ் வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா லேஸ் வச்சும் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு லேஸ் இல்லாமல் இப்படியே பேட்டர்ன் வந்து பிடிக்கும். ஒரு சில பேருக்கு லேஸ் வச்சா தான் நல்லா இருந்த மாதிரி இருக்குமாங்க. அதனால் லேஸ் வச்சு கொடுக்கறதா இருந்தால் அந்த லேஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நூல் எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. லேஸ் இல்லாமலே பேட்டர்ன் வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லேஸ் வச்சு கொடுக்கறதா இருந்தால் பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறது அதையும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுதேன் பாருங்கள். இப்போ லேஸ் என்ன கலரில் எடுத்துருக்கீங்களோ அந்த கலருக்கு தான் நம்ம வந்து நூல் எடுக்கணும். நம்ம இப்போ ப்ளவுஸ் இந்த கலரு, நூல் அந்த கலர் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அது வைக்க வேண்டாம், நல்லா இருக்காது. நமக்கு ப்ளவுஸ் இந்த கலரில் இருந்துச்சுனாக்கி நம்ம லேஸ் என்ன கலரில் கொடுக்குமோ அந்த கலருக்கு தான் நம்ம நூல் வச்சுக்கிடணும். இப்போ பாருங்கள், இப்படி மெதுவாக பேட்டர்னுக்கு மேலே இப்படி அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்து வாங்க. மெதுவாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி மடித்து விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அந்த முக்கு திரும்புத இடம் அதே போல் இந்த பாக்ஸ் மாதிரி வேறு இடம்லாம் எல்லாம் மடித்து கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணுங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இன்னொரு டாப் ஸ்டிச்சும் போட்டு எடுத்துக்கிடலாம். நம்ம ஒரு ஸ்டிச் போட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன், அது ஒரு மாதிரி லேஸு மடங்கினாப்லே இருக்கும். அதனால நம்ம இன்னொரு ஸ்டிச்சிங்கும் போட்டு எடுத்துக்கிடலாம். அப்போ தான் ப்ளவுஸ் வந்து நல்லா ஃபினிஷிங்காக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்களா டாப் ஸ்டிச் போட்டு எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து பேட்டர்ன் ப்ளவுஸ் ரெடியாகி வந்துட்டு. இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு மேலே இதே போல் நிறைய பேட்டர்ன் ப்ளவுஸை நம்ம சேனலில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்கு, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு கஸ்டமர் கேட்ட ப்ளவுஸ் தான். எவ்வளோ அழகாக ஸ்டிச் பண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே லைட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கங்க. நீட்டாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.